சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அக்டோபர் 19 நம் மனம் மேங்கிய நாள் இது. இனி எங்கள் குரு பார்வை எப்போ கிடைக்கும்? குரு சிரிப்பு எப்போ பார்ப்போம்? என் குரு தெய்வத்தின் கையசைவுகள் எப்படி ரசிப்போம்? நம் குருவின் அருட்குரல் இனி எப்பொழுது கேட்போம்னு யோசித்து பார்த்தா தினசரி, ஏன் ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிர் வாழ ஆதாரமாக இருக்குது நம்ம பங்காரு அம்மா தான். நம்ம சாமி நம்ம கூட வாழ்ந்து வழிகாட்டுச்சு, வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். இயற்கை தான் நிறை, பெற்றோரையும் வயதில் பெரியவர்களையும் மதி. தினசரி பக்தி செய், இயன்ற போது தொண்டு செய், உன் சக்திக்கு ஏற்ப தான தர்மங்களை செய், சத்தான சிறு தானியங்களை சாப்பிடுன்னு கண்ணுக்குள்ளே நம்மளை வச்சு காப்பாற்ற பங்காரு அம்மாவை தவிர யாரால் முடியும்? அக்டோபர் 19, 2023 உண்மையான பங்காரு அம்மா பக்தர்களுக்கு சரித்திர நிகழ்வு நடந்த நாள் தாங்க. ஆமாம், அன்னையிலேருந்து தான் நம் உள்ளே இணைந்து நம் ஆன்மாவில் உறைந்து மறைந்திருந்து நம்மை வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பங்காரு அம்மா. வரும் சந்ததியினருக்கு பங்காரு அம்மா தான் குரு தெய்வம்னு எடுத்து சொல்கிறது அம்மா அருளிய வாழ்வியல் முறைகளான அன்னையின் அருள்வாக்குகளை அனைவருக்கும் எடுத்து செல்ல உறுதிமொழி ஏற்போம். என்னைக்கும் நம்மளை பெற்ற தாயையும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் குருவையும் மறக்கக்கூடாது சக்திகளே. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் நானும், ஏன் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரை நம்ம குரு கண்டிப்பாக இருப்பாங்க. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. We love you, பங்காரு அம்மா.